வெல்கம் டு அவர் என்எஸ்கேசி அகாடமி. எங்ககிட்ட ஸ்கில் கோர்சஸ், கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇஇல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin squared x divided by √2 minus root of 1 plus cos x equals to √2 4 4 2 √2 இது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக நம்ம அதான் யூஸ் பண்ண போகிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை √2 மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படியிருக்கா. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் 1 plus cos x அடுத்து 1 minus cos x divided by √2 minus root of 1 plus cos x. டினாமினேட்டர் உள்ள நம்பரோட கான்ஜுகேட்டால மேலேக்கே நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1 plus cos x into 1 minus cos x divided by √2 minus root of 1 plus cos x into √2 மைனஸோட கான்ஜுகேட் ப்ளஸ்ஸு. ஸோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் மேலேயும். டிவைட் பை √2 ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். கொஸ்டினில் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கிடுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் into 1 minus cos x into √2 plus root of 1 plus cos x divided by இது a plus b into a minus b ஃபார்முலா படி இருக்கா. அவள் எப்படி எழுதுனா √2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் root of 1 plus cos x ஹோல் ஸ்கொயர் equal to limit extends to 0 1 plus cos x into 1 minus cos x into √2 plus root of 1 plus cos x. √2 ஸ்கொயர் பண்ணால் 2 கிடைக்கும். 1 plus cos x ஹோல் ஸ்கொயரும் அந்த √2 நம்மளுக்கு கேன்சல் ஆகும். 1 plus cos x மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus cos x into 1 minus cos x into √2 plus root of 1 plus cos x. இங்கே இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போகும்போது 2 minus 1 1 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 plus cos theta இருக்கும். 1 minus cos x இருக்கும். இப்போ இந்த 1 minus cos x 1 minus cos x கேன்சல் பண்ணிடுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus cos x into √2 plus root of 1 plus cos x வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 தானே. இப்போ எக்ஸ் பிளேஸில் நம்ம 0 அப்ளை பண்ணுவோம். இப்போ 1 plus cos 0 √2 into root of 1 plus cos 0. cos 0ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணும்போது 1 plus 1 நம்மளுக்கு 2 ஆயிடும். √2 plus இந்த cos 0ஓட வேல்யூ 1 போடுவோம். அப்போ 1 plus 1 அப்போ √2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டுலேயுமே √2 இருக்கனால நம்ம காமனாக √2வை ஆட் பண்ணி 2 √2 கிடைக்கும். 2 into 2 4 அப்போ 4 √2 ஆன்சர். என்ன பண்ணணும்னா அந்த சைன் எக்ஸ் ஸ்கொயரை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுட்டு a plus b into a minus b அந்த ஃபார்முலா படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கட் பண்ண டேர்மை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்முக்கு எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா 4 √2 கிடைக்கும். 4 √2ங்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் சம்மு. let y equal to y of x be the solution of the differential equation x squared plus 1 whole squared dy by dx plus 2x into x squared plus 1 y equal to 1 such that y of 0 equal to 0
If root a y of 1 equal to pi by 32, then the value of a is 1/2, 1, 1/16, 1/4 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கணும். x squared plus 1 whole square dy by dx plus 2x into x squared plus 1 y equal to 1. இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லா டேர்ம்லையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டிஒய் பை டிஎக்ஸுங்கிற ஃபார்மேட்டுக்கு வரதுனால இதை ஸ்கொயரை வந்து டிவைட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும். இந்த ஒரு டேர்ம் கட் ஆயிருமா, ரிமைனிங் 2x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா y இன்ட்டு இ பவர் இன்டகரல் pdx equal to integral of q into e pdx dx plus c. இதான் நம்மளோட ஃபார்முலா. தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா e of p பவர் pdx கண்டுபிடிக்கணும். இப்போ pயோட இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 2x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1, q வந்து நம்மளுக்கு 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதுதான் நம்ம இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இப்போ இ பவர் இன்டகரல் ஆஃப் 2x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம எடுக்கும்போது டிடி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2x dx கிடைக்கும். அப்போது இந்த 2x dx தான் நம்மளுக்கு இருக்கிறது. நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் இன்டகரல் ஆஃப் டிடி பை டின்னு எழுதிக்கலாம். அப்போ இன்டகரல் ஆஃப் டிடி பை டினா நம்மளுக்கு லாக் டி கிடைக்கும். இ லாக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டீங்கிறது மட்டும் கிடைக்கும். டியோட வேல்யூவில் நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபார்முலா போடும்போது ஒய் இன்ட்டு இ பவர் பிடிஎக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டகரல் ஆஃப் கியூவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இ பவர் பிடிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரை தான் நம்ம டிவைட் பண்ணுறோம், ஸ்கொயர் வரும். ப்ளஸ் சி. இந்த டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி. இது வந்து நம்ம மொதல் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா ஒய் ஆஃப் 0 போடும்போது 0 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு நம்ம 0 போடும்போது ஒய்யோட வேல்யூ 0. அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே நம்மளுக்கு 0 ஆயிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் ஜேசின்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ 0 தான். அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சு. அதை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். கொஸ்டினை வந்து நம்மளுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு பை பை 32ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கிறோம். ரூட் ஆஃப் ஏ ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு பை பை 32. இப்போ ஒய் ஆஃப் 1 மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா ரூட் ஏ வந்து அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும். இப்போ ரூட் ஏ 32ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒய்க்கு வந்து நம்ம 1ங்கிற வேல்யூவை கொடுக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஒய் ஆஃப் 1 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, பை பை 32 ரூட் ஏங்கிறது நம்மளுக்கு கிடச்சது. இப்போ எக்ஸுக்கு நம்ம 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு இது கிடச்சி. அப்போ எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா பை பை
32√aங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்யோட வேல்யூ பை இந்த ஈக்குவேஷனில் 32√a ஈக்குவல் எக்ஸுக்கு வந்து 1 போடும், 1 + 1 நம்மளுக்கு 2 கிடச்சிரும். tan inverse of 1 கட் பண்ண வந்து அப்படியே வச்சுக்கணும். பை 32√a 2 இருக்கு. tan inverse of 1ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு பை 4. சரி, நம்ம இந்த பை 5 கட் பண்ணிடலாம். 1/4 x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு பை 32√a வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y இன்ட்டு ஒய்யோட வேல்யூனா பை 32√a, எக்ஸோட வேல்யூ 1 தான். ஸோ 1 + 1 நம்மளுக்கு 2 ஆயிரும். tan inverse of 1 பை 32√a இன்ட்டு 2 tan inverse of 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பை 4 கிடைக்கும். இந்த பை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 இந்த சைடு கொண்டு போயிடும். அது அங்கிட்ட கொண்டு போது 4 × 8 ஆயிரும். 32√a வரும். நம்மளுக்கு √a மட்டும்தான் வேணும். 8/32 கட் பண்ணுவோம். 1 4 is 4, 4 4s are. அப்போ √aயோட வேல்யூ வந்து 1/4 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து எதோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா ஏயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் 2 சைடும் நம்ம ரூட் எடுத்தோம்னா அப்போ ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1/16 கிடைக்கும். இப்போ ஆன்சர் சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா x² + 1 ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு பி தனியாக q தனியாக எடுத்துட்டு e⁻∫ p dx ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு சம்மு. இஃப் f of x equal to 2 - x cos x by 2 + x cos x and g of x equal to log e⁻x x greater than 0, then the value of the integral minus by 4 g into f of x d of x is log e⁻1 log e⁻2 log e log e⁻3 சொல்லணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸோட பிளேஸில் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு டேர்ம் எப்படி கிடைக்கும்? ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிள்ளை எழுதுவோம். 2 - x cos x டிவைட் பை 2 + x cos x. ஜி ஆஃப் எக்ஸ்னா லாக் எக்ஸ் போடுவோம். இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே ரைட் பண்ணணும். நம்மளுக்கு இது ஃபுல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்னா லாக் இ 2 - x cos x டிவைட் பை 2 + x cos xன்னு சொல்லி எழுதுவோம். ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் ஆஃப் -a + a f of x dx ஈக்குவல் டு 2 பவர் இன்டகிரல் ஆஃப் 0 to a f of x dx. எப்போனா ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம இந்த வேல்யூ போடுவோம். ஆட் நம்பராக இருந்தால் நம்ம 0 ரைட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா -π/4 to +π/4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இன்டகிரல் அப்ளை பண்ணுவோம். -π/4 to π/4 g of f of x இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே 2 - x cos x by 2 + x cos x வந்து h of xன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். h of x equal to log e 2 - x cos x
divided by 2 plus x cos x. இப்போ நம்ம மைனஸ் எக்ஸ் போடுவோம். ஏன்னா ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட பிளேஸில் தான் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 2 இங்கே மைனஸ் போடும்போது இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸு காஸ் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். இப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ண போகிறோன்னா 2 மைனஸ் அந்த கீழே இருக்க டேர்மை மேலே ரைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸு ஹோல் இன்வர்ஸ் போட்டோம்னா அது ரெசிப்ரோக்கல் தான், நம்ம இப்படி ரைட் பண்ணிக்கலாம். லாக்ல இப்படி இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். -1 log e 2 minus x cos x divided by 2 plus x cos x. இந்த டேர்ம் தான் நமக்கு வச்சிருக்க h of x. அப்போ h of minus x போடும்பொழுது நமக்கு மைனஸ் h of x கிடச்சிருக்கு. அதாவது h of minus x போடும்போது மைனஸ் h of x கிடச்சா அது ஆட் நம்பர். ஆடுங்கிறது நம்மளுக்கு என்ன போடணும், 0 போடணும். இப்போ நம்மளுக்கு 0ங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 0ங்கிற ஆப்ஷன் இல்லை. லாக் இ ஒன்னோட வேல்யூ தான் 0. இப்போ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கல ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆட் நம்பர்னால் 0 போடணும், ஈவன் நம்பர்னால் இது போடணும்னு தெரியும். அதில் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மோர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.